அந்த கட்சியிலிருந்து முழுமையாக விலகிக் கொள்வதாக தனது கடிதத்தை பாஜகவினுடைய தேச தலைவர் நிதின் நவீன் அவர்களிடம் அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்காங்க. முதல்ல இயக்கம், அதுக்கப்புறம் கட்சி அதை மாற்ற போறதா செய்திகள் கூறுகிறது. அந்த தனி கட்சி அவர் தொடங்கும் போது அதற்கு ரஜினி ஆதரவாக இருப்பார் அப்படின்ற ஒரு விஜய் வந்துட்டு விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு போட்ட மாதிரி இவங்க திருச்சிலையோ இல்லை வேற எங்கேயாவது ஒரு பெரிய மாநாடு கூட்டி திமுக அதிமுக இல்லை, தமிழ்நாட்டில் வந்துட்டு டிவிக்கையும் அண்ணாமலை கட்சியும் தான் எதிரும் புதிருமா நிற்கும். வணக்கம் தோழர்களே, ரோசஸ் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாஜகவினுடைய தமிழ்நாட்டின் தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அந்த கட்சியிலிருந்து முழுமையாக விலகிக் கொள்வதாக தனது கடிதத்தை பாஜகவினுடைய தேச தலைவர் நிதின் நவீன் அவர்களிடம் அவர் கொடுத்திருக்கிறார். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் செய்திகள் வந்துவிட்டது. தற்பொழுது டெல்லியில் தங்கியிருக்கக்கூடிய அண்ணாமலை உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்ற கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாரையும் சந்திச்சிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. அப்பொழுது அவரை வந்துட்டு நீங்கள் கட்சியில் நீடிக்க வேண்டும் அவங்க சொன்னதாகவும், ஆனால் இல்லை நான் விளைக்கிறேன், நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதாகவும், உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கட்சியினுடைய மூத்த தலைவரான அமித்ஷா சரி அது உங்களுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டதாகவும் செய்திகள் வருகின்றன. அவர் திரு மோடியை சந்தித்து அவர்கிட்ட சொல்லிட்டு நன்றி தெரிவித்து விட்டு அல்லது அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக காத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இன்று இரவுக்குள் அவர் மோடியை சந்திப்பார், நேரம் கிடைச்சிச்சுன்னா. அப்படி இல்லைன்னே அவர் வந்துட்டு சென்னைக்கு திரும்பிடுவாருன்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்ததுனாலும் நாளைக்கு அவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. முதல்ல இயக்கம், அதுக்கப்புறம் கட்சி அதை மாற்ற போகிறதா செய்திகள் கூறுகிறது. ஆனால் அதில் என்ன முக்கியமானதுன்னா, ஏற்கனவே செய்தியை சொல்லியிருந்தோம், இவர் ஆக போகிறாரு, தனி கட்சி தொடங்க போகிறாரு அப்படின்றது. அந்த தனி கட்சி அவர் தொடங்கும் போது அதற்கு ரஜினி ஆதரவாக இருப்பார் அப்படின்ற ஒரு செய்தி தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. காரணம், ரஜினி வந்துட்டு 2021 தேர்தலையே குதிப்பாருலாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அவர் என்ன பண்ணார், எனக்கு அதிகபட்சம் ஒரு 15-20% ஓட்டு தான் விடும், அதை வச்சுட்டு என்னால் ஓட்டு தான் பிரிக்க முடியுமா ஒழிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாது, எனவே அந்த விளையாட்டுக்கு நான் வரல, அந்த விளையாட்டில் என் ரசிகர்களையும் நான் பலியிட தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிட்டார். நல்ல முடிவு ஒதுங்கிட்டார். ஆனால் இப்போ இந்த விஜய் வந்துட்டு ஜெயிச்சிட்ட உடனே சினிமா சர்க்கிள்லையும் சரி, பரவலாக அரசியல் சர்க்கிள்லையும் சரி, என்ன அப்படின்னோம்னா, ரஜினி வந்துட்டு விஜய் வெற்றி பெற்றதில் வந்துட்டு அவர் மகிழ்ச்சி அடையலை, பொறாமையுடன் இருக்கிறார், இப்படிலாம் சொன்னாங்க. அது செய்தியாளர் கூட கேட்டாங்க, நீங்கள் பொறாமைப்படுறீங்களான்னு. நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் விஜய்க்கும் நடுவில் ஒரு தலைமுறை இடைவெளி இருக்குது, பெரிய ஒரு சாதனையை வந்துட்டு விஜய் பண்ணிட்டாரு, எம்ஜிஆர் வாங்கினதை விட ஓட்டு அதிகமாக வாங்கி தான் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படிலாம் சொல்லிட்டு, ஒருவேளை கமல்ஹாசன் ஜெயிச்சு சீஃப் மினிஸ்டராக இருந்தானா ஒருவேளை நான் பொறாமப்படக்கூடும், ஏன்னா நானும் அவர் வந்துட்டு ஒரே காலகட்டத்தில் உள்ள நுழைச்சவங்க சினிமாவில், அதனால் இது பண்ணிட்டு சொன்னார் அவர். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா, அவர் தனது பலத்தை, ஏன்னா அவரை நம்பி அவருடைய ரசிகர்கள் பெரும் திரளா அவர் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. அந்த வாய்ப்பை இப்பொழுது அண்ணாமலைக்கு அந்த ஆதரவை கொடுப்பதன் மூலம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றது வந்துட்டு திரு ரஜினி அவருடைய முடிவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அவருடைய ரசிகர்கள்லாம் இன்றைக்கி நல்ல முதிர்ச்சி அடைந்த நல்ல எல்லாருமே எபோவ் 40 இயர்ஸ் அது மாதிரி தான் இருப்பாங்க, 30-40 இயர்ஸ் அது மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு கணிசமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அண்ணாமலைக்கு உதவும் போது, ஏற்கனவே அண்ணாமலை வந்துட்டு பாஜக சர்க்கிளில் வந்துட்டு ஓரளவு செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறாரு. அப்போ அவங்க ஒரு பெரும் பலம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பெருசாக விஜய் வந்துட்டு விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு போட்ட மாதிரி இவங்க திருச்சிலையோ இல்லை வேற எங்கேயாவது ஒரு பெரிய மாநாடு கூட்டி பெரிய மாசை காட்டிட்டாங்க அப்படின்னோம்னா அது உடனே பேசு பொருள் ஆகிடும். எல்லாத்துக்கும் மேலே வந்துட்டு பாரதிய ஜனதாவுடைய ஒரு கணக்கு ஒன்று இருக்கிறதா நான் வந்துட்டு உணர்றேன். அது என்ன அப்படின்னோம்னா, இப்போ திமுகவையும் அதிமுகவையும் பின்னாடி தள்ளி விட்டு விஜய் கொண்டாந்துச்சு. ஆனால் இப்போ விஜய் வந்துட்டு இவருக்கு எதுவும் தெரியாது, இவர் ஃபெயிலியர் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க, இப்போயே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ அதனால் ஏற்படக்கூடிய அதிருப்தி மறுபடியும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போகக்கூடாதுன்னு பாஜக நினைக்குது. இப்போ அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னோம்னா அதை நோக்கி அந்த அதிருப்தியாளர்கள் வந்துட்டு சரி விஜயை பார்த்துட்டோம் கூட அடுத்தபடி அண்ணாமலையை பார்ப்போம் அப்படின்னு திரும்புவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அண்ணாமலையை பழையபடி விஜயை கொண்டாந்த மாதிரி நம்ம கொண்டாந்துடலாம். ஆனால் இந்த நெரேட்டிவ் செட் பண்ணணும் இல்லையா,
அண்ணாமலை வந்துட்டு அரசியல் அனுபவம் மிக்கவர், படித்தவர், எல்லாம் இது பண்ணவர், ஏற்கனவே கட்சியை நல்லா இது பண்ணார், அப்படி இப்படி ஆகி போயிட்டுன்னு சொல்லி போயிட்டு இப்போ தொலைக்காட்சிகள் அதை பற்றி விவாதம் மேலே விவாதமாக நடத்தி விஜய் எப்படி அப்படி சென்டர் பாயிண்ட்டாக கொண்டாந்துட்டு விஜய் புறப்படுறதுலேருந்துட்டு எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி அண்ணாமலைக்கு ஒரு ஃபோக்கஸை கொடுத்து எல்லாம் பண்ணி கடைசியில் திமுக அதிமுக இல்லை, தமிழ்நாட்டில் வந்துட்டு டிவிக்கையும் அண்ணாமலை கட்சியும் தான் எதிரும் புதிருமா நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டிவ் செட் பண்ணி அது மூலம் மக்களுடைய இதை மழுங்கடிச்சிட்டு செய்கிற வேலையை வந்துட்டு அவங்க இவிஎம்ல தான் செய்வாங்க, செஞ்சு கிஞ்சு காலி பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த செயல்பாடு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா தமிழ்நாட்டை இந்த திராவிட சக்திகள் கிட்டேருந்து மீட்கணும். மீட்டுட்டாங்க அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை எப்படி வேணாலும் கொள்ளையடிக்கலாம், எப்படி வேணாலும் சீர்குலைக்கலாம். கனிம வளங்கள்லாம் தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது, அதில் ரேர் எர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அரிதான கனிமங்கள் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் கொள்ளையடிக்கலாம். ஏகப்பட்ட வசதிகள் இருக்குது. இது பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன், இங்கே எல்லாரையும் அடைக்கலாம். பெரிய அளவுக்கு ஒன்றும் மக்கள் மத்தியில் ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டை 3 உடைக்கலாம். எதை வேணாலும் செய்யறதுக்கு பிஜேபி தயாராக இருக்கும். விஜய் கொண்டாந்தாச்சு. அதனால் 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு வரும்போது விஜய் ஒரு தடையாக இருக்க போகிறதில்ல, இருக்கவே மாட்டார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்துட்டு தமிழ்நாட்டிலையும் சேர்த்து தேர்தல் நடத்தினா எல்லா இடத்துலையும் நம்ம வந்துட்டு இவிஎம் வச்சு ஜெயிச்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்போ அண்ணாமலையை ப்ரொமோட் பண்ணி விஜயை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்படியான ஒரு பின்திட்டத்தோடு தான் அண்ணாமலையினுடைய அரசியல் பிரவேசம் நடக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்பு தொடரை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.